வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ சூப்பர் சிங்கர் சீசனை பொறுத்தவரை இந்த வாரம் முத்துக்குமார் அவர்களுடைய ரவுண்டு. முத்துக்குமார் திரைப்பட பாடலாசிரியர் மட்டுமல்ல, ஒரு கவிஞர். அவர் நிறைய கவிதை புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. கவிதை தொகுப்பு ஆண்டவுடன்ல அணிலாடும் ஒன்றில் அப்படின்னு ஒரு பிரமாதமான ஒரு கவிதை தொகுப்பு, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஒரு பாடலாசிரியர் மற்றும் கவிஞர். அந்த வரிசை, அதாவது கண்ணதாசன் ஒரு பாடலாசிரியர் கவிஞர். அதே மாதிரிதான் கவிஞர் வாலி, அவர் பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு, தனியா புத்தகங்களும் வெளியிட்டு இருக்காரு. அவர் ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் நவீன கவிதை வடிவில், அதாவது புது கவிதை வடிவில் அதெல்லாம் எழுதியிருக்காரு. வைரமுத்து அதே மாதிரி ஏராளமான தனியா கவிதை புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. தண்ணீர் தேசம், அதே மாதிரி அவருடைய ஊரை பத்தின கவிதை புத்தகங்கள் நிறைய ஆரம்ப காலத்துல நிறைய எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள். கவிஞர் வாலியை பொறுத்தவரைய பாண்டவர் பூமி, அரிதார புருஷன் இதெல்லாம் அவர் எழுதினது, ராமாயணம் மகாபாரதம். அந்த வரிசையில நம்முடைய முத்துக்குமாரும் ஒரு கவிஞர் பாடலாசிரியர். கண்ணதாசன் அந்த வரிசையில கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, முத்துக்குமார் இந்த வரிசையில தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் சினிமாலேயே அதிக திரைப்பட பாடல் எழுதியவர் அப்படின்னா அது கவிஞர் வாலி தான். 15,000 பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் 1958 2013 வரைய அவர் ஃபீல்டில் இருந்திருக்காரு. ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது பாடல் எழுதுனதை கம்மி பண்ணாரு, ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சாரு. 2009-10 அப்ப அவருக்கு பிரெயின்ல ஒரு ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால ஒத்துக்கவே மாட்டாரு. ரொம்ப ரேர், அவங்க வீட்டுல போய் எழுதி வாங்கிட்டு வருவாங்க. அப்படி எழுதின பாடல் தான் நம்ம எதிர்நீச்சல், நீச்சலடி எதிர் நீச்சலடி, அந்த மாதிரி பாட்டு, சங்கர் படங்களுடைய பாடல், அந்த மாதிரி கடைசி காலங்கள்ல வீட்டுக்கு போய் பாட்டு எழுதி வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நேரம் இருந்தது. அப்படி வாலி எழுதினாரு. அதுக்கப்புறம் அதிக பாடல்கள் எழுதினவர்னா கண்ணதாசன், அதுக்கப்புறம் வைரமுத்து. கண்ணதாசன், வைரமுத்துலாம் 5000 பாட்டு தான் எழுதியிருப்பாங்க. ஆனா வாலி 15,000 பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு அதிக பாடல் எழுதுனது அப்படின்னு பார்த்தா அதிக ரெக்கார்டு வாலி தான் வச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்துல வருஷத்துக்கு அதிகமான பாடல் அவர் தான் எழுதுவாரு. வாலியும் உயிரோட இருக்காரு, வைரமுத்தும் உயிரோட இருக்கும் பொழுது ஒரு வருடத்துல அதிக பாடல் எழுதின பெருமையை தொடர்ந்து 3 வருடங்கள் நம்ம முத்துக்குமார் பண்ணாரு. அது வாலி பாடல்கள் எழுதுன கம்மி பண்ணிட்டாரு. வைரமுத்தான பீக்ல தான் இருந்தாரு. வைரமுத்து பீக்ல இருந்தப்பவே வைரமுத்துவை ஜெயிச்சவர்னா என்ன, நான் சொல்றது நம்பர் ஆஃப் சாங்ஸ்ல சொல்றேன். மற்ற விஷயங்கள், தேசிய விருது, ஒரு பாடலுடைய கருப்பொருள் அதெல்லாம் வேற. இந்த நம்பர் ஆஃப் சாங்ஸ் ஒரு வருஷத்துக்கு, அது யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார் கூட்டணி இருந்த பொழுது வருஷத்துக்கு 32 பாட்டு, 35 பாட்டு, 40 பாட்டுலாம் எழுதினாரு. அவர் தான் நம்பர் 1 இருந்தார். முத்துக்குமார் நம்பர் 1 இருக்கிறது மட்டும் இல்ல, நல்ல வரிகளையும் எழுதினார். முத்துக்குமாரை பொறுத்தவரையே நல்ல வரிகள் நிறைய எழுதினாரு. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரமே இல்லை அப்படின்னு எழுதியிருப்பாரு. கடலுக்கு நடுவுல எப்படி மரம் இருக்கும் இலைப்பாடுறதுக்கு? சோ அந்த மாதிரி நிறைய நல்ல வரிகள். அப்புறம் அந்த அழகு குட்டி செல்லம்னு ஒரு பாட்டுல என்ன எழுதியிருப்பாருன்னா, என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனைன்னு எழுதியிருப்பாரு. அதாவது என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனைனா, ஒரு குழந்தை, இப்ப ஒரு பிறந்த குழந்தை, அதுக்கு ஒரு 6 மாச குழந்தைன்னு வைங்களேன், அந்த குழந்தை என்ன மொழியில திங்க் பண்ணும். அது ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்த குழந்தையா இருந்தாலுமே என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனைன்னு எழுதியிருந்தாரு. பிரமாதமா எழுதியிருந்தாரு. அது அம்மா அதுக்கப்புறம் தான் கத்துக் கொடுக்குறாங்க. இது அம்மா, இது அப்பா, அதுக்கப்புறம் ஆனாவண்ணா கத்துக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அப்புறம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன மொழியில, அதாவது தமிழ் குழந்தை மட்டும் இல்ல, அது அமெரிக்கால பிறந்திருந்தாலும், அது ஜப்பானீஸ் குழந்தையா இருந்தாலும், அது என்ன மொழியில திங்க் பண்ணும். இந்த பிறந்த 6 மாச குழந்தை என்ன மொழியில திங்க் பண்ணும்னு ஒரு யோசனை பண்றாருல, அங்கதான் நம்ம முத்துக்குமார் இருக்காரு. முத்துக்குமார், யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட்டைய கிளப்பியிருப்பாரு. ஒவ்வொரு பாடலும், அது காதல் கொண்டேன்ல ஆரம்பிச்சு தந்தையின் அன்பை பத்தி சொல்லக்கூடிய பாடலா இருக்கட்டும், அப்புறம் தாய்க்கும் மகளுக்கும் இருக்கிற அன்பை சொல்லக்கூடிய பாடலா இருக்கட்டும், அதெல்லாம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் பின்னால். அப்புறம் இவர் நம்ம ராம் டைரக்ஷன்ல வந்த பாடல், அது பிரமாதமான பாட்டு. அதாவது தந்தை மகளை பெற்ற தந்தைக்கு தான் தெரியும் முத்தத்தின் இது அருமை என்னன்னு சொல்லிட்டு அதுல வர ஆனந்த யாழினை மீட்டுகிறாய் அந்த பாட்டு. இந்த மாதிரி பாடல் எல்லாமே காலம் தாண்டி நிக்குது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் சிறப்பு விருந்தினரா வந்திருக்கான்னு பார்த்தா, டைரக்டரா இருந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான். ஏன்னா அவர் இயக்குனராக இருந்த காலத்துல முத்துக்குமாரோட அவருக்கு ரொம்ப பழக்கம்.
நம்ம சீமான் அண்ணனா இருக்கட்டும், அதே மாதிரி நம்முடைய இவர் வெற்றிமாறனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அவரும் வந்து பாலு மகேந்திராட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு. அவர் வேலை பார்த்த காலத்துல வெற்றிமாறன் வந்து அவரும் பாலு மகேந்திரா சார்ட்ட தான் வேலை பார்த்தாரு. அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ். அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகினவங்க. அவர் இறந்த பொழுது இவங்க எல்லாம் பயங்கர வருத்தப்பட்டாங்க. நா. முத்துக்குமார் இறந்த பொழுது மிகவும் வருத்தப்பட்டவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இவ்வளவு திறமையான கவிஞன் ஒரு கெட்ட பழக்கத்தால போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு கண்டிச்சிருக்காரு. ஏன்னா கெட்ட பழக்கம்னா என்னன்னா குடிப்பழக்கம். அது மஞ்சக்கம்மால வந்ததுக்கு அப்புறம் குடிக்க கூடாதுன்னு டாக்டர் வான் பண்ணதை மீறி குடிச்சிட்டாரு. இல்லைன்னா அவர் இந்த சின்ன வயசுல இறந்திருக்க மாட்டார். 50 வயசு தான் அவருக்கு. இந்த வயசுல அவர் இறந்திருக்க மாட்டார். இன்னும் எவ்வளவோ எழுத வேண்டி இருக்கு. அவர் அவ்வளவு நிறைய திறமசாலி. ஒரு டியூனுக்கு எப்படி பாட்டு எழுதணும், அதுல எப்படி ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகளை வைக்கணுங்கிறதெல்லாம் அத்துப்படி. அதாவது வாலியும் வைரமுத்துவும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். அவரால் வந்து சிவாஜி படத்து ஓப்பனிங் சாங் எழுத முடியும், பல்லேலக்கா பல்லேலக்காவும் எழுத முடியும். கற்றது தமிழ்ல வரக்கூடிய நம்ம சரண் பாடினார்ல, அந்த பாட்டையும் பாட முடியும். இந்த ப்ரமோல வந்து சரண் பிரமாதமா பறவையே எங்கு போகிறாய் அப்படிங்கிற அந்த பாட்டையும் அவரால் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேர் டேலண்ட்னு சொல்லலாம் நா. முத்துக்குமார. அவர் பேசுறதுமே கவிதை வாசிக்கிறதுமே பிரமாதமா இருக்கும். அவருடைய கவியரங்கம்லாம் நான் பார்த்திருக்கேன், பிரமாதமா இருக்கும். மற்றவர்கள் தலைமையில அவர் வந்து கவியரங்கத்துல கவிஞர் வாலி தலைமையில கவியரங்கம் நடக்கும், வைரமுத்து தலைமையில கவியரங்கம் நடக்கும். அந்த மாதிரி மேத்தா இந்த மாதிரி நிறைய அதுலலாம் அவர் வந்து பிரமாதமா கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய தலைமையில நடக்கும். அதுலலாம் அவருடைய கவிதை வாசிப்பெல்லாம் பிரமாதமா இருக்கும். அதான் அவர் வந்து கவிஞர், பாடலாசிரியர். ஒரு காலகட்டத்துல வருடத்துக்கு அதிகமான பாடல் எழுதினவர். இவங்க பாடின எல்லா பாடலுமே நம்ம 3-4 பாடகர்கள் பாடின எல்லா பாட்டுமே அவருடைய ஒரு என்ன சொல்றது மேஜிக்கல் சாங்ஸ் தான் பாடியிருக்காங்க. பிரமாதமா இருந்தது. இன்னும் நிறைய நல்ல பாடல்களை இந்த எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். வெற்றிமாறன், சீமான் அவர்கள் அவங்க எல்லாம் வந்து இன்னும் நல்ல அனுபவங்களை நமக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.